கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் 2 டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது. அதோட முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து 19 சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஸ்குவாட் தான் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்துட்டு புது வரவா யாஸ் தயால் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. ஆகாஷ் தீப் வந்து மீண்டும் அணியில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. அது போக வந்து அனுபவ வீரரான ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் வந்து KL ராகுல், இவங்களும் வந்து அணியில் மீண்டும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த ஸ்குவாட் பற்றி, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சில சர்ச்சைகள் வந்து ஓடிட்டு இருக்கு. அவர் எப்படி இந்த டீம் ஸ்குவாடுக்குலாம் வந்தார், ஹர்ஷ்தீப் சிங் வந்திருக்கணுமே, லெஃப்ட் ஆர்ம் பேசரா வந்து அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான பல சர்ச்சைகள் வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த 16 மெம்பர் ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் யாஸ் தயால் பற்றின சர்ச்சைகள், அதுக்கான விளக்கங்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, SSB ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவங்க எல்லாமே வந்து யூஸ்வல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப் 10 மெம்பர்ஸ் வந்து இந்த 10மே முத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே முத்துக்கள் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப நாளாக வந்து கொடுத்துட்டு வராங்க. அதுவும் இந்தியாவோட பிச்சர்ஸ்னால் இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 10 மெம்பரோட செலெக்ஷனில் வந்து எந்த ஒரு பயாசரும் இல்லை, அது கரெக்டாக தான் நடந்திருக்கு. அடுத்ததாக டீமுக்கு வந்து திரும்ப வந்திருக்க KL ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் வந்து அவரோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் விளையாடப்புறம் முதல் டெஸ்ட் சீரிஸ் வந்து இதுதான். அவர் எவ்வளோ பெரிய டெஸ்ட் பிளேயர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லா நாடுகளிலுமே சிறப்பான ஆட்டத்தை வந்து வழங்கியிருக்கிறது எல்லாருமே தெரியும். ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியா வீழ்த்தி டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அதை வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு வந்து ரிஷப் பண்ட் வந்து உதவியிருக்காரு அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி வந்து KL ராகுல் அவர் வந்து ஒரு அனுபவ வீரர். அது போக வந்து துலீப் டிராஃபிலையும் தன்னோட அனுபவத்தை காமிச்சு சிறப்பாக விளையாண்டுருக்காரு. ரீசெண்டான இன்னிங்ஸ் வந்து விளையாண்டுருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஸோ அதனால அவர் அனுபவத்தின் அடிப்படையில் அவரும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததான் த்ருவ் ஜுரேல், இவருக்கு பேக்கப் கீப்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ரிஷப் பண்ட் வரதுக்கு முன்னாடி த்ருவ் ஜுரேல் தான் வந்து ஆடிட்டு இருந்தார். ஸ்ரீகர் பரத் சரியாக ஆடாதனால த்ருவ் ஜுரேல் வந்து எடுத்தாங்க. ஸோ த்ருவ் ஜுரேல் வந்து நல்லா ஆடினார், கீப்பிங்கும் வந்து நல்லா பண்ணார். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பேக்கப் கீப்பராக எடுக்கப்பட்டிருக்காரு. அது போக சர்ஃப்ராஸ் கான் வந்த மொதல் டெஸ்ட் சீரீஸ்லேயே சிறப்பாக விளையாண்டு 100 அடிச்சு தான் ஒரு நல்ல டெஸ்ட் பிளேயர் அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கும் வந்து மீண்டும் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக ஆகாஷ் தீப் அண்ட் யாஸ் தயால். இதில் ஆகாஷ் தீப் வந்து எப்படி எடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து துலீப் டிராஃபியில் கில் தலைமையில் வந்து விளையாண்டுருக்காரு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு ஒரு 4 விக்கெட், அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 5 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து டேரக்ட் பிக்கப் அப்படின்ற மாதிரி வந்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்ததுனால அவர் வந்து டேரெக்டாக வந்து எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பேசர், இதில் தான் வந்து பிரச்சனை வந்து வந்திருக்கு. இதில் வந்து இந்தியாவில் ஏற்கனவே நிரூபித்த ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறாரு, அவர் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரியான சர்ச்சை தான் வந்து ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து கலீல் அகமதும் ஏற்கனவே இருக்கிறாரு, அவரையும் நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் வந்து ஓடிட்டு இருக்கு. ஏன் வந்து யாஸ் தயால் வந்து எடுக்கப்பட்டாரு, இந்த செலெக்ஷனில் எதுவும் பயசர் வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான விளக்கம் தான் இப்போ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து துலீப் டிராஃபியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் எடுத்துருக்காங்க. துலீப் டிராஃபியில் வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் வந்து இந்தியா டி சார்பாக விளையாண்டுருக்காரு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 28 for 1, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 37 for 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் கலீல் அகமதும் யாஸ் தயாலும் வந்து 2 பேருமே பெங்களூரில் வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீல் அகமது 54க்கு 2 விக்கெட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் 69க்கு 3 விக்கெட் அப்படின்ற மாதிரியான டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு யாஸ் தயாலும் 39க்கு 1, அதே மாதிரி வந்து 52க்கு 3 விக்கெட் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து கலீல் அகமது தானே வந்து அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியா நீங்கள் பேசலாம். யாஸ் தயால் எடுத்த விக்கெட்டோட முக்கியத்துவம், ஏன்னா அது வந்து எதிரணியோட ரிங்கு சிங் அண்ட் த்ருவ் ஜுரேல் 2மே சூப்பராக ஆடுற பிளேயர்ஸ், அவங்களோட விக்கெட் வந்து எடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக வந்து அவர் இந்த மேட்ச்ல வந்து போட்டிருக்காரு. அதனால தான் வந்து கலீல் அகமது ஓவர் கம் பண்ணி வந்துட்டு யாஸ் தயால் வந்து எடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ரீசனை தவிர்த்து வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. அது போக கலீல் அகமது அந்த ஹர்ஷ்தீப் சிங்கை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ல வந்துட்டு யாஸ் தயால் வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சிருக்காரு. 24 மேட்சஸ் வந்து ஆடி இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து கலீல் அகமது வந்து 13 மேட்சஸும், ஹர்ஷ்தீப் சிங் வந்து 17 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு யாஸ் தயால் வந்து 24 மேட்சஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் வந்து அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அது போக வந்துட்டு நீங்கள் தெரியும், யாஸ் தயால ரிங்கு சிங் வந்து அவர் வந்து 5 6 வந்து அடிச்சாரு. அந்த அளவுக்கு அடிச்சு ஒரு, அதாவது யாஸ் தயால்னா ஒரு ரன் மிஷின் அப்படின்ற மாதிரியான ஒரு உருவாக்கத்தை வந்து உருவாக்கி விட்டாரு. அந்த அளவுக்கு வந்து ரிங்கு சிங் அடிச்சதுனால அவரோட நேம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி இப்போ வந்து துலீப் டிராஃபியில் வந்துட்டு அதே ரிங்கு சிங் விக்கெட்டை எடுத்து இந்திய அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. தன்னோட பந்தில் 5 6 அடித்த ரிங்கு சிங்கை துலீப் டிராஃபியில் விக்கெட் எடுத்து இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அவரை பாராட்டி ஆகணும். அந்த அளவில் வந்துட்டு அவருக்கு இந்திய அணியில் இடம் கிடைச்சதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுன்றது தான் என்னோட கருத்து. என்னோட இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு ஹிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.